Students and parents, welcome to Surya NEET Academy Salem. இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும் படிக்க வச்சு டாக்டர் ஆக்குறது இல்லாம ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டையும் தனியா கேர் எடுத்து அவனை டாக்டர் ஆக்குறது தான் நம்ம சூர்யா நீட் அகாடமியோட மெயின் மோட்டிவ். இந்த மோட்டிவோட ரிசல்ட்டா இந்த வருடம் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல 7.5% இடஒதுக்கீட்டுல மொத்தம் உள்ள 495 இடத்துல 121 MBBS இடங்கள் நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம் சேர்ந்த மாணவர்கள் எடுக்கிறாங்க. சரிங்களா? சோ நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து ரேங்க் லிஸ்ட் அபிஷியலா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ இந்த ரேங்க் லிஸ்ட் படி நம்ம கோ த்ரூ பண்ணும்போது ஒட்டுமொத்தமா 7.5% இடஒதுக்கீட்டுல 495 MBBS இடங்களும் 119 BDS இடங்களும் இருக்குது. அந்த 495 MBBS இடங்கள்ல ஜெனரல்ல 7.5% இடஒதுக்கீட்டுல 31% பார்க்கும்போது 154 இடங்கள் இருக்கு. அதுவே பிசிக்கு நம்ம பார்க்கும்போது 7.5% இடஒதுக்கீடுல 131 இடங்கள் இருக்கு. பிசி எம்முக்கு 17 இடங்கள் இருக்கு. எம்பிசிக்கு 99 இடங்கள் இருக்கு. எஸ்சிக்கு 74 இடங்கள் இருக்கு. எஸ்சிஏவுக்கு 15 இடங்கள் இருக்கு. எஸ்டிக்கு 5 இடங்கள் இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா 7.5% இடஒதுக்கீட்டுல ஒட்டுமொத்தமான MBBS இடங்கள் 495, BDS 119. சோ அதே மாதிரி ஜெனரல்ல BDS 37, ஜெனரல்ல BDS 37, பிசி கம்யூனிட்டியில BDS 32, பிசிஎம்முக்கு 4, எம்பிசிக்கு 23, எஸ்சி 18, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. சோ இதுதான் இந்த வருடம் MBBS 7.5% இடஒதுக்கீட்டுக்கான மொத்த சீட்டோட கவுண்ட்ஸ். சோ நம்ம ரேங்க் லிஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது இந்த கவுண்ட வச்சு பார்க்கும்போது ஜெனரல் கிரைட்டீரியாவில் 154 சீட் எடுத்துக்கிறவங்களுக்கு வரைக்கும் MBBS சீட் கிடைக்கும். 154வது ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு வரைக்கும் MBBS சீட் கிடைக்கும். அந்த 154வது ரேங்க் நம்ம மார்க்கா பார்க்கும்போது எவ்வளவு மார்க் இருக்குது அப்படின்னா 457 மார்க் இருக்கு. சோ அப்ப 457 மார்க்கை விட யாரெல்லாம் அதிகமா எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஜெனரல் கிரைட்டீரியாவிலேயே நமக்கு சீட் கன்ஃபார்மா கிடைச்சிடும். இந்த ஜெனரல் கிரைட்டீரியாவில மட்டுமே பிசில இருந்து 55 பேர் இருக்காங்க, பிசிஎம்ல இருந்து 7 பேர் இருக்காங்க, எம்பிசில இருந்து 81 பேர் இருக்காங்க, எஸ்சில இருந்து 6 பேர் இருக்காங்க, எஸ்சிஏவுல 2, எஸ்டில 1. சோ இந்த 154ல இந்த சப்டிவிஷன்ஸ் நமக்கு அங்க இருக்கு. அப்ப இந்த ஜெனரல் கிரைட்டீரியால பார்க்கும்போது பிசில 55 பேர் சீட் எடுக்கலாம், பிசிஎம்ல 7 பேர், எம்பிசில 81, எஸ்சில 6, எஸ்சிஏவுல 2, எஸ்டில 1. இது போக பிசில அந்த செப்பரேட் கம்யூனிட்டிக்குன்னு அலாட் ஆயிருக்கிற சீட் 131. இப்ப ஓசி அதாவது ஜெனரல் கிரைட்டீரியாவோட 55 பேர் போயிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா 131 பிளஸ் 55 பேர் ஏற்கனவே எடுத்திருக்காங்க. அப்ப பிசிக்கு இந்த வருடம் எவ்வளவு ரேங்க் வரையும் நமக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னா 186வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்கும். அதாவது பிசில கம்யூனிட்டி ரேங்க் 186 எடுத்தவங்களுக்கு இந்த வருஷம் கடைசி கட் ஆஃப் மார்க்கா வந்து நிற்கும். சோ அப்ப நம்ம மார்க்கா பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா 407. அப்ப பிசிக்கு உண்டான கட் ஆஃப் மார்க் 407, அதுக்குண்டான கம்யூனிட்டி ரேங்க் 186. அதே மாதிரி பிசிஎம்முக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா பிசிஎம்முக்குன்னு கம்யூனிட்டியா செப்பரேட் அலாட் ஆன சீட் 17, ஜெனரல் கிரைட்டீரியாவில ஏற்கனவே 7 பேர் சூஸ் பண்ணுவாங்க. அப்ப டோட்டலா நமக்கு அங்க எவ்வளவு சீட் கிடைக்கும் அப்படின்னா 24 சீட் இருக்கும். அப்ப அங்க 24 சீட்டுக்கு நம்ம கம்யூனல் ரேங்க்குக்கு 24 பார்க்கும்போது மார்க் 402. அப்ப பிசிஎம்முக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் 402 இருக்கும். அடுத்து எம்பிசி. சோ எம்பிசில வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் செப்பரேட்டான சீட் 99. இதுல ஜெனரல்ல மட்டுமே எம்பிசி 81 பேர். அப்ப கிட்டத்தட்ட எம்பிசில இந்த ஜெனரல்ல பாதிக்கும் மேல எம்பிசி தான் இருக்காங்க. சோ அப்ப எம்பிசி 99, ஜெனரல்ல 81. அப்ப நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணும்போது
எம்பிசிக்கு டோட்டலா என்ன கிடைக்கும் அப்படின்னா 180வது கம்யூனிட்டி ரேங்க்ல வந்து நிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேஃப் கட் ஆஃப் மார்க்கா இருக்கும். அந்த 180 கம்யூனிட்டி ரேங்க்ல இருக்கிற மார்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 431. அப்ப இந்த வருஷம் எம்பிசி 7.5க்கு உண்டான கட் ஆஃப் மார்க் 431 இருக்கும். சோ 7.5 7.5% இடஒதுக்கீட்டிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே பிசி கம்யூனிட்டியை விட எம்பிசிக்கு பர்சன்டேஜ் ஆர் மார்க் வந்து அதிகமா இருக்கும். பிசிக்கு 407 கட் ஆஃப் மார்க், எம்பிசிக்கு 431 கட் ஆஃப் மார்க். அடுத்து எஸ்சி. சோ எஸ்சி கிரைட்டீரியாவுக்கு மட்டும் கம்யூனிட்டி சீட்டா அவங்க அலோகேட் பண்ணிருக்கிறது 74. இந்த எஸ்சில ஜெனரல்ல இருக்கிற 154ல எஸ்சில 6 பேர் இருக்காங்க. அப்ப டோட்டலா எஸ்சி எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா 80. அப்ப 80ன்னு பார்க்கும்போது அவங்களுடைய மார்க் கம்யூனிட்டி ரேங்க் 80ல எஸ்சில பார்க்கும்போது என்ன மார்க் இருக்கு அப்படின்னா 397 397. அப்ப எஸ்சிக்கு கட் ஆஃப் மார்க் 397. அதே மாதிரி எஸ்சி ஏவுக்கு பார்க்கும்போது 15 சீட் கம்யூனல் சீட் பிளஸ் ஜெனரல் கிரைட்டீரியாவில நமக்கு அங்க 2 சீட் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அப்ப டோட்டலா நமக்கு அங்க எவ்வளவு சீட் எஸ்சிஏ அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னா 17 சீட். அப்ப கம்யூனல் ரிசர்வேஷன் எஸ்சிஏவுல 17 பார்க்கும்போது என்ன மார்க் இருக்கு அப்படின்னா 392. அப்ப 392 எஸ்சிஏவுக்கு கட் ஆஃப் மார்க்கா நிற்கும். அப்ப எஸ்டில பார்க்கும்போது கம்யூனல் சீட் 5, ரிசர்வேஷன்ல ஜெனரல் ரிசர்வேஷன்ல ஒரு கேண்டிடேட்ஸ் வராங்க, அதாவது 154 ரேங்க்குள்ள ஒரு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அப்ப டோட்டலா பார்க்கும்போது எஸ்டில மட்டும் 6 சீட் இருக்கு. அப்ப அந்த கம்யூனிட்டி 6th ரேங்க்ல பார்க்கும்போது நமக்கு எஸ்டில மார்க் என்ன இருக்கு அப்படின்னா 389. சோ அப்ப இந்த இயருக்கு உண்டான கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜெனரல் கிரைட்டீரியாவுக்கு 457, கம்யூனிட்டி பிசிக்கு 407, பிசி எம்முக்கு 402, எம்பிசிக்கு 431, எஸ்சிக்கு 397, எஸ்சி ஏவுக்கு 392, எஸ்டிக்கு 389. சோ இந்த மார்க் தான் இந்த இயர் 2025-26க்கு உண்டான எம்பிபிஎஸ் 7.5% இடஒதுக்கீடுக்கான கட் ஆஃப் மார்க்கை வந்து நிக்குது. இந்த மார்க்கை விட அதிகமான எண்ணிக்கையில, இந்த மார்க்கை விட அதிகமான மதிப்பெண்ல நம்ம மாணவர்கள் 121 பேர் மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. வாங்க அவங்கள பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். சோ நம்ம அகாடமி சூர்யா நீட் அகாடமி சேலம் முன்ன சொன்ன மாதிரியே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும் நாங்க கேர் பண்ணி எம்பிபிஎஸ் சீட் எடுக்கிற அளவுக்கு கன்வெர்ட் பண்ணாம ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டையும் நாம நல்ல தெளிவா கேர் பண்ணி அவங்களை எம்பிபிஎஸ் சீட் எடுக்கிற அளவுக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கோம் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? அதில் இப்ப ஜெனரல் கிரைட்டீரியாவோட நம்ம பார்க்கும்போது 154 சீட் சொல்லியிருக்கோம். இந்த 154க்கு உண்டான மார்க் 457. இந்த 457 மார்க்ல நம்ம அகாடமி சூர்யா நீட் அகாடமி சேலம் சேர்ந்த மாணவர்கள் மட்டும் 38 மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க, 457 விட அதிகமா. அடுத்து பிசில மட்டும் நம்ம பார்க்கும்போது 407 கட் ஆஃப் மார்க்கா சொல்லியிருந்தோம். அந்த 407 விட 28 மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்கார்கள். இந்த 457 விட அதிகமான எடுத்ததுல பிசி கேண்டிடேட் இருக்காங்க, எம்பிசி இருக்காங்க, எஸ்சி இருக்காங்க, எஸ்சிஏ இருக்காங்க, எஸ்டி இருக்காங்க, பிசிஎம் இருக்காங்க. அப்ப இந்த பிசில 28 அப்படிங்கிறது இந்த 407ல இருந்து 457க்குள்ள இருக்கிற கேண்டிடேட்ஸ். அப்ப ஒட்டுமொத்தமா நான் பிசின்னு பார்க்கும்போது இருக்காங்க 37 பேர் நம்ம சூர்யா நீட் அகாடமில இருந்து மட்டும் சீட் எடுக்க போறாங்க. பிசிஎம்முக்கு பார்க்கும்போது 402 கட் ஆஃப் மார்க், அதில் விட 402 விட அதிகமான மார்க் நம்ம அகாடமில இருந்து ஒரே ஒரு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அடுத்து எம்பிசில கட் ஆஃப் மார்க் 431. இந்த 431 விட அதிகமா நம்ம இதுல 50 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 50 மாணவர்கள்ல 25 மாணவர்கள் 457 மார்க்கை விட அதிகமா இருக்காங்க. அப்ப அந்த 25 மாணவர்கள் ஜெனரல் கிரைட்டீரியாவில சீட்டை சூஸ் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த 457ல இருந்து 431க்குள்ள 25 மாணவர்கள் இருக்காங்க. எஸ்சில பார்க்கும்போது 397 நமக்கு அங்க கட் ஆஃப் மார்க். அந்த 397ல 397 விட அதிகமான மதிப்பெண்கள் 22 மாணவர்கள் இருக்காங்க. எஸ்சி ஏல 392, அந்த 392 விட 6 மாணவர்கள் அதிகமா இருக்காங்க. எஸ்டில
389. அந்த 389 விட ஒரு மாணவர்கள் அதிகமா இருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்மளுடைய இன்ஸ்டிடியூட் சூர்யா நீட் அகாடமி சேலம்ல இருந்து மட்டும் ஒட்டுமொத்தமா இருக்கிற 495 MBBS இடங்கள்ல 121 இடங்கள் நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம் சேர்ந்த மாணவர்கள் மட்டும் எடுக்க போறாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஏறக்குறைய நம்ம இது என்ன சொல்ல முடியும்னா 26% ஒட்டுமொத்தமான இருக்கையில ஒட்டுமொத்தமான சீட்ல 26% நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம் சேர்ந்த மாணவர்கள் எடுக்கிறாங்க. சோ நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலமை பொறுத்தளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஒரே பயிற்சி மையத்திலிருந்து 26% மாணவர்களை மருத்துவராக்கிய நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம், அதுவும் 7.5% இடஒதுக்கீட்டுல வர மாணவர்கள். சரிங்களா? சோ இப்ப இதுல ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா யார் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க, அவங்களுடைய மார்க்ஸ் எப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். சோ இப்ப ஜெனரல் கிரைட்டீரியாவில நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 154. அந்த கம்யூனிட்டி ரேங்கை விட அதிகமான எண்ணிக்கையில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்ஸா நம்ம இன்ஸ்டிடியூட் சேர்ந்த சந்துருன்னு இருக்காரு. அவருடைய ஓவரால் ரேங்க் 14, அவருடைய கம்யூனிட்டி ரேங்க் 8. So general criteria is for common for OC, BC, MBC, SC, SCA, ST எல்லா விதமான கம்யூனிட்டியில வர கேண்டிடேட்ஸும் ஓப்பன் கிரைட்டீரியாவில நாம சீட்டை எடுக்க முடியும். சோ அதுல நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து சந்துரு அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் 515 மார்க் எடுத்திருக்கிறாரு. ஓவரால் ரேங்க் 14, கம்யூனிட்டி ரேங்க் 8. சரிங்களா? சோ ஸ்கூலிங் எங்க பண்ணிருக்காரு அப்படின்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காரிமங்கலம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? சோ தர்மபுரியில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இன்னைக்கு இவர் மருத்துவரா நாங்க மாத்தி இருக்கோம். சரிங்களா? சோ இந்த MBC, BC, SC, SCA, ST, OC, BCM எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து ஓப்பன் கிரைட்டீரியா ஜெனரல் கோட்டாவில மட்டும் இருக்கிற மொத்த சீட்டுல 154ல நம்ம பயிற்சி மையம் சூர்யா நீட் அகாடமி சேலம்ல இருந்து மட்டும் 38 மாணவர்கள் போறாங்க. கிட்டத்தட்ட இது நமக்கு ஒரு 21% மாணவர்கள் நம்ம பயிற்சி மையத்திலிருந்து இருக்காங்க. சோ இவங்களோட பத்தி டீடைல்டா பார்க்கும்போது, சோ சந்துரு அவருடைய மார்க் 515, ஜெனரல் ரேங்க் 14, கம்யூனிட்டி ரேங்க் 8. சரிங்களா? சோ இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஓப்பன் கிரைட்டீரியாவிலேயே சீட்டை வந்து சூஸ் பண்ணிட போறாங்க. சோ 38 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம்ல இருந்து ஓப்பன் கிரைட்டீரியாவிலேயே சீட்டை வந்து அடாப்ட் பண்ண போறாங்க. சோ அடுத்து BC 7.5 பொறுத்தளவுக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்டோட ஃபர்ஸ்ட் மார்க் என்ன அப்படின்னா 497. யார் அப்படின்னு பார்க்கும்போது வேடியப்பன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொரட்டி, திருப்பத்தூர், வேலூர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து படிச்சிருக்காரு. சோ படிச்சு 497 மார்க் எடுத்திருக்காரு. ஸ்டேட்டோட ஓவரால் ரேங்க் 31. இவருடைய BC கம்யூனிட்டிக்கு உண்டான ரேங்க் 9. சரிங்களா? அப்ப இதுல நம்ம BCல மட்டும் 39 பேர் சீட் எடுக்க போறாங்க. இந்த 39ல 11 பேர் ஜெனரல் கிரைட்டீரியாவில சீட் எடுக்க போறாங்க. 28 பேர் அண்டர் BC கிரைட்டீரியாவில மட்டும் சீட் எடுக்க போறாங்க. சோ அப்ப ஒட்டுமொத்தமா இருக்கிற அந்த 131 BCக்கு மட்டும் பார்க்கும்போது 28 மாணவர்கள் நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம் சேர்ந்த மாணவர்கள் சீட் எடுக்க போறாங்க. சரிங்களா? சோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் நம்ம கோத்ரூ பண்ணும்போது, சோ வேடியப்பன் அவருடைய கம்யூனிட்டி ரேங்க் 9, ஜெனரல் ரேங்க் 31. சரிங்களா? சோ இந்த ஜெனரல் ரேங்க் 154, 153க்கு முன்னாடி இருக்கிற எல்லாருக்குமே ஜெனரல் கிரைட்டீரியாவிலேயே சீட் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு கீழே இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல சீட்டை வந்து அடாப்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? சோ அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தான் இவங்க எல்லாம். அடுத்து BCM. சோ BCMல நம்ம இன்ஸ்டிடியூட்டோட ஃபர்ஸ்ட் மார்க் என்ன அப்படின்னா 429. அல்சா அஸ்மின் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காடியாப்பட்டினம். சரிங்களா? சோ இவங்களுடைய மார்க் 429, ஓவரால் ரேங்க் 358, கம்யூனிட்டி ரேங்க் 14. சோ இந்த BCMக்கு டோட்டல் சீட் அலோகேட் பண்ணிருக்கிறது 17. அந்த 17ல இவங்களுக்கு ஒரு சீட் நமக்கு அங்க அடாப்ட் ஆக போகுது. சரிங்களா? அந்த 17ல ஒரு மாணவர்கள் சூர்யா நீட் அகாடமி சேலம் சேர்ந்த மாணவர்கள்.
So Alcia Asmin, general rank 358, communal rank 14. அடுத்து MBC. So MBC 7.5% இடஒதுக்கீட்டுல நம்ம இன்ஸ்டிடியூட்டோட ஃபர்ஸ்ட் மார்க் 515 சந்துரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காரியமங்கலம். பட் இவருக்கு ஓப்பன் கிரைட்டீரியாவிலே சீட் வந்து அடாப்ட் ஆயிடும். பட் கம்யூனிட்டியில இவர் என்ன ரேங்க் எடுத்திருக்காரு அப்படின்னா ஸ்டேட் 8, ஓவராலா என்ன ரேங்க் எடுத்திருக்காரு அப்படின்னா ஸ்டேட் 14. சரிங்களா? சோ இந்த எம்பிசி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 99 சீட் இருக்கு. அந்த 99ல 25 சீட் நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம் சேர்ந்த மாணவர்கள் எடுக்க போறாங்க. அது போக எம்பிசில இருக்கிற 25 கேண்டிடேட்ஸ் ஓபன் கிரைட்டீரியால வர சீட்டையும் அடாப்ட் பண்ண போறாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா எம்பிசி கேண்டிடேட்ஸ் மட்டும் எவ்வளவு பேர் சீட் அடாப்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 50 கேண்டிடேட்ஸ் சீட் வந்து அலோகேட் பண்ண போறாங்க. சரிங்களா? சோ அந்த எம்பிசியோட லிஸ்ட் நம்ம பார்க்கும்போது சந்துரு இதுலயும் நம்ம ரேங்க் ஓவரால் ரேங்க் ஜெனரல் ரேங்க் 154க்கு முன்னாடி இருக்கிற கேண்டிடேட்ஸ் வரையும் ஓபன் கிரைட்டீரியாவில சீட் வந்து எடுத்துருவாங்க. அப்ப ரிமைனிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கம்யூனல் ரிசர்வேஷன் படி சீட் எடுப்பாங்க. சோ டோட்டலா 50, 25 ஓபன் கிரைட்டீரியா, 25 எம்பிசியோட கம்யூனல் ரிசர்வேஷன். சோ அடுத்து எஸ்சி கேட்டகரியில நம்ம இன்ஸ்டிடியூட்டோட ஃபர்ஸ்ட் மார்க் 495 ஆனந்த். இந்த ஆனந்த் கவர்மெண்ட் மாடல் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பலூர்ல படிச்சிருக்காரு. சோ இந்த எஸ்சி கேட்டகரியை பொறுத்தளவுக்கு ஆனந்த் ஸ்டேட் ரேங்க் செகண்ட் எடுத்திருக்கிறார். கம்யூனிட்டி ரேங்க் செகண்ட் எடுத்திருக்கிறார். ஓவரால் ரேங்க் 34. அப்ப இந்த கம்யூனிட்டி ரேங்க் செகண்ட் எடுத்திருக்கிற ஆனந்துக்கு நம்ம ஓபன் கிரைட்டீரியாவோட சீட் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? சோ ஓவராலா எஸ்சி கேட்டகரிக்கு எவ்வளவு சீட் அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னா 74. அந்த 74ல 22 கேண்டிடேட்ஸ் நம்ம சூர்யா நீட் அகாடமில இருந்து சீட் எடுக்க போறாங்க. சோ அந்த 22 கேண்டிடேட்ஸோட நேம் லிஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த். சோ அதுக்கு கீழே நமக்கு எல்லா விதமான நேம்ஸும் இருக்கு. சரிங்களா? டன். அடுத்து SCA. சோ SCAல நம்ம இன்ஸ்டிடியூட்டோட ஃபர்ஸ்ட் மார்க் என்ன அப்படின்னா 449. இவங்க SCA கம்யூனிட்டில தேர்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. ஓவரால் ரேங்க் 200, SCAல தேர்ட் ரேங்க். சோ ஒட்டுமொத்தமா SCA ரிசர்வேஷனுக்கு எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னா 15 சீட் இருக்கு. அந்த 15ல 6 சீட், இந்த 15ல 6 சீட் 1/3 விட அதிகமா, சரிங்களா, 34% விட அதிகமா நமக்கு சூர்யா நீட் அகாடமில இருந்து இந்த கம்யூனிட்டில சீட் வந்து கிடைச்சிருக்கு. சோ அந்த நேம் லிஸ்ட் நம்ம பார்க்கும்போது மைவர்ஷினி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நெருஞ்சிப்பேட். சரிங்களா? சோ ரிமைனிங் இருக்கிற லிஸ்ட் இங்க இருக்கு. அது ST. சோ ST பொறுத்தளவுக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்டோட ஃபர்ஸ்ட் மார்க் 406. இவருடைய ஓவரால் ரேங்க் 613. ஸ்டேட் ரேங்க் கம்யூனல் ஸ்டேட் ரேங்க் 5th ரேங்க். சரிங்களா? ST கம்யூனிட்டியில இவருடைய ரேங்க் என்ன அப்படின்னா 5. சோ STக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா பார்த்தா 5 சீட் ஒதுக்குறாங்க. அதுல ஒரு சீட் நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம சேர்ந்த மாணவர் விஸ்வா. இவர் ஸ்கூலிங் எங்க பண்ணார் அப்படின்னா கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் கூடலூர். சோ இந்த ஸ்கூலிங் பண்ண விஸ்வா அப்படின்ற கேண்டிடேட்டுக்கு STல சீட் வந்து கிடைக்க போகுது. சரிங்களா? அப்ப நம்ம ஓவராலா பார்க்கும்போது நம்ம சூர்யா நீட் அகாடமியில இருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 121 மாணவர்கள் MBBS மட்டும் எடுக்க போறாங்க. சோ ஒட்டுமொத்தமா உள்ள 495ல 121 மாணவர்கள் MBBS மட்டும் எடுக்க போறாங்க. அதுல ஓபன் கிரைட்டீரியாவிலேயே ஜெனரல்லயே என்ன பண்ணாங்கன்னா 38 கேண்டிடேட்ஸ் எடுக்க போறாங்க. பிசில மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணா 39. அந்த 39ல 28 மாணவர்கள் பிசி கிரைட்டீரியா சீட் சூஸ் பண்ண போறாங்க. 11 மாணவர்கள் ஓபன் கிரைட்டீரியாவோட சீட் வந்து சூஸ் பண்ண போறாங்க. அடுத்து BCMல ஒரு கேண்டிடேட், MBCல 50 மாணவர்கள். அந்த 50ல 25 மாணவர்கள் MBC கம்யூனல் ரிசர்வேஷன், 25 மாணவர்கள் ஓபன் கிரைட்டீரியாவோட சூஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி SCக்கு 23 மாணவர்கள், 23ல 22 மாணவர்கள் SC கம்யூனல் ரிசர்வேஷன்ல சூஸ் பண்ண போறாங்க. ஒருத்தர் ஓபன் கிரைட்டீரியாவில சீட் சூஸ் பண்ண போறாங்க. அடுத்து SCA 6, ST 1. சரிங்களா? அப்ப 495 MBBS இடங்கள்ல 121 MBBS இடங்கள், ஏறக்குறைய 26-27% மாணவர்கள் நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம சேர்ந்த மாணவர்கள். சோ இது நம்மளுடைய
கட் ஆஃப். சப்போஸ் இதுல இருந்து 1 மார்க் 2 மார்க் டீவியேட் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா போன வருஷமும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் விட நம்ம எம்பிசிக்கு பார்க்கும்போது ஒரு 3 மார்க் நமக்கு கவுன்சிலிங் ஆள்ல கம்மியாச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் கவுன்சிலிங் ஆள்ல ஒரு மார்க்கோ 2 மார்க்கோ 3 மார்க்கோ கம்மியாச்சு அப்படின்னா, இந்த எம்பிசில மட்டும் 431க்கு கீழே 430ல மட்டுமே நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து 7 பேர் இருக்காங்க. 429ல ஒரு 6 பேர் இருக்காங்க. அதே மாதிரி பிசி எஸ்சி ஒவ்வொரு மார்க்கும் 2 மார்க்கும் இங்க கம்மியாச்சு அப்படின்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து எம்பிபிஎஸ் போறவங்க 121 பிளஸ் 20 மாணவர்கள். சோ இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு 121 மாணவர்கள். இதை விட 1 மார்க் 2 மார்க் எல்லா கம்யூனிட்டியும் அங்க டிவியேட் ஆகுது அப்படின்னா, கம்மியாகுது அப்படின்னா 140 மாணவர்கள் எம்பிபிஎஸ் மட்டும் எடுக்க போறாங்க. சரிங்களா? அப்ப இதே மாதிரி பிடிஎஸ்க்கும் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நாங்க அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நாங்க ஒரு தனியா செப்பரேட் வீடியோல போடுறோம். சித்தா ஆயுஷ் அதுக்கும் நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம போட போறோம். ஸோ 7.5 ரிசர்வேஷன்ல மட்டும் 121 பேர். அப்ப நம்ம இன்ஸ்டிடியூட்ல 92.5 ரிசர்வேஷன்ல நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு, அவங்களுடைய மார்க் என்ன, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அதாவது சேஃப் கட் ஆஃப் மார்க் என்னன்றத நம்ம தனியா ஒரு வீடியோல பார்ப்போம். சரிங்களா? சோ 2025 கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை அழகா எளிமையா டேக்கிள் பண்ணி நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலமை சேர்ந்த 121 மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டுல இந்த வருடம் எம்பிபிஎஸ் சீட் எடுக்க போறாங்க. சரிங்களா? சோ டியர் பேரண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இதுல ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சப்போஸ் இந்த மார்க்கை விட கம்மியா இருக்கு அப்படின்னாலும் கவுன்சிலிங்க்கு உங்களை வர சொல்லியிருந்தாங்கன்னா தாராளமா உங்க பசங்களை கூட்டிட்டு போங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் விட கம்மியா இருக்கு சார், நம்ம போகலாமா வேணாமான்னு எந்த விதமான ஆசிலேட்டும் பண்ணாதீங்க. இதை விட கம்மியா இருந்தும் உங்களுடைய ஜெனரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்கை வச்சு கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு இருந்தாங்கன்னா டைரக்டா அங்க போங்க, போய் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சப்போஸ் மார்க் கம்மியா இருக்கு சார், நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க எந்த விதமான ஸ்ட்ரகிளும் பண்ணக்கூடாது. இந்த கஷ்டமான பேப்பர்லயே அவங்க இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய எம்பிபிஎஸ் கனவை நினைவாக்க நீங்க அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். சரிங்களா? இந்த 121 மாணவர்களும் ஒரு ஏழ்மைப்புற மாணவர்கள், அரசு பள்ளியில படித்த மாணவர்கள். அப்ப உங்களுடைய மகன்களையும் மகள்களையும் மருத்துவராக்குவது உங்களது கடமை. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிறப்பான பயிற்சி மையத்தை கண்டுபிடிச்சு அவங்களைய நீங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண வைக்கணும். சோ உங்களுக்கு உங்களுடைய மகன்களுடைய மருத்துவ கனவை நனவாக்க நம்ம சூர்யா நீட் அகாடமி உங்களுக்கு எப்பயுமே ஃபுல் சப்போர்ட் பண்ணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கேர் பண்ணி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் மட்டும் எடுக்க வைக்கிறது எங்களுடைய மோட்டிவ் கிடையாது. ஒரு சராசரி மாணவர்களையும் மருத்துவர்களாக்கி அழகு பார்க்குவதுதான் எங்களுடைய மோட்டிவ். சோ இந்த ஆஃப்டர் கவுன்சிலிங் நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம்ல ரிப்பீட்டர் கிளாஸஸ் பேட்ச் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த பேட்ச் 2 கிளாஸஸ் எங்கெங்க போகும் அப்படின்னா ரெசிடென்ஷியல் கிளாஸஸா போகும். சோ ரெசிடென்ஷியல் கிளாஸஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஹாஸ்டலர்ஸ். சோ கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் கேம்பஸ் எங்க இருக்கு அப்படின்னா எஸ்ஆர்வி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராசிபுரம். சோ கேர்ள்ஸ் ரெசிடென்ஷியல் கேம்பஸ். சோ அவங்களுக்கு ரெசிடென்ஸ் தங்குறதும் அங்கேதான், கிளாஸஸும் அங்கேதான். பாய்ஸ் ரெசிடென்சியல் கிளாஸஸ் எங்க இருக்கு அப்படின்னா வித்யா நிகேதன் இன்டர் பப்ளிக் ஸ்கூல் பிகைன் அடையார் ஆனந்த பவன் மல்லூர் ராசிபுரம். சரிங்களா? சோ பாய்ஸுக்கு ஹாஸ்டலும் அங்கதான், கிளாஸ் ரூம்ஸும் அங்கதான். ஃபார் டே ஸ்காலர்ஸுக்கு கிளாஸ் ரூம் எங்க இருக்குது அப்படின்னா நம்ம சூர்யா நீட் அகாடமியோட ஹெட் ஆபீஸ் SNA கேம்பஸ் ஆப்போசிட் டு நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம். சோ கேர்ள்ஸ் ரெசிடென்சியல் கிளாஸஸ் SRV Girls Higher Secondary School Rasipuram, Boys Residential Classes Vidya Nigetan Intel Public School Rasipuram. For day scholars SNA office opposite to New Bus Stand Salem. சரிங்களா? சோ இந்த நியூ பேட்சஸ் பத்தி டீடைல்ஸ் இல்ல கவுன்சிலிங் பத்தி உங்களுக்கு எந்த விதமான டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சூர்யா அகாடமியோட கான்டாக்ட் நம்பர்ஸ் 9025208403 9363117730.
சரிங்களா? சோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நியூ பேட்சஸ் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கவுன்சிலிங் ரிலேட்டடான எந்த அப்டேட் இருந்தாலும் நீங்க இந்த நம்பருக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட்ஸை பத்தி உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க சூர்யா நீட் அகாடமி சேலம் கூகுள் அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இந்த மார்க்கை விட அதிகமான மார்க் எடுத்து உங்களுடைய மருத்துவ கனவை நனவாக்க போற உங்களுக்கு என் சார்பாகவும் சூர்யா நீட் அகாடமி சார்பாகவும் சூர்யா நீட் அகாடமியில பணியாற்றும் டீச்சிங் ஃபேக்கல்டி நான் டீச்சிங் ஃபேக்கல்டி சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஒருவேளை மார்க் கம்மியா இருந்தாலும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால மருத்துவராக முடிக்கும். அதுக்கு உறுதுணையா நாங்க இருக்க ரெடி. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். தேங்க்யூ.